ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஜெரோன் குட்டிக்கு வந்து முதல்ல ஹேர் கட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து சரி நானும் போகலாம், திடீர்னு அவன் வந்து அழுவான், எப்படி பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூடவே போயாச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ, ஸ்நாக்ஸ் ஷாப்பிங் வீடியோ வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் போயிருந்தோம். அதுவும் தான் இந்த வீடியோவில் வரும். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாப்பா, ஜெரோன், ஜெஸ்லின் எல்லோரும் சொல்லிட்டு ஃபேமிலியாக போயாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் ரெகுலராக இந்த கடையில் தான் வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சரி ஜெரோனுக்கு இங்கேயே பண்ணிடலான்னு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவன் ஃபஸ்ட்டு உட்காந்தோடனே வந்து கொஞ்சம் பயந்தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவை கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தான், எங்கேயோ விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்ட அவனுக்கே வந்து பழகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தான். இருந்தாலும் டேடின்னு பக்கத்துலேயே நில்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்படியே வந்து அவனுக்கு ஹேர் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஜெஸ்லின் பாப்பாவும் அங்கே சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கே அந்த முடி வெட்டுற கடையை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒன்றா காமிச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே பிஸியாக தான் இருக்குது அந்த கடை. ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. மொத்தம் 3-4 பேர் இருக்கிறாங்க. கண்டினியூவாக ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஜெஸ்லின் பாப்பாவுக்கும் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு மொட்டை வந்து கோயிலில் போட்டாச்சு. இப்போ வந்து அவளுக்கு வேறு முடி நிறையா வளர்ந்துடுச்சு, வெயில் டைம் வேறு. அவளுக்கு மொட்டை போட்டுடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வேண்டாம், ஜனவரி பிறந்தநாள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது மொட்டை போட்டுக்கலாம், இப்போதைக்கு வேணான்ட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜெரோனுக்கு முடியை வெட்டியாச்சு. ஹேர் கட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். முடி ரொம்ப வளர்ந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி அதனால தான் வெட்டிடலான்னு சொல்லிட்டு வெட்ட வந்தாச்சு. ஓரளவுக்கு வெட்டிட்டாங்க. சைடில் வந்து 2 கோடு மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பையன் வந்து அழகாக வெட்டி சைடில் 2 கோடும் போட்டு விட்டார். அது முடி வெட்டினதுக்கப்புறம் தான் அவன் வந்து பார்க்கவே கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி முடி வளர்ந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து தேஞ்சே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லையான்னு தெரியல. பாப்பா வந்து யாரை பார்த்தாலும் அழுவா. அங்கே புதுசாக அந்த முடி வெட்டுற பையனை பார்த்துட்டு ஒரே அழுக. புதுசாக யாராவது பார்த்துடக்கூடாது, உடனே ஆன்னு அழுதுருவா. அப்புறம் வந்து இந்த முடி வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 100 தான். அப்படியே முடி வெட்டிட்டு அங்கேருந்து வந்து ஜெரோன் குட்டி ஸ்நாக்ஸ்னு அடிக்கடி கேட்குறான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பூந்தமல்லியில் வந்து ஒரு பெரிய ஹோல்சேல் கடை தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் அஃபர்டபுளானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வெளியிலேருந்து பார்த்துட்டு சின்ன கடை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5-6 பாக்கெட்டு செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து உள்ளே வந்து பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. உள்ளே வந்து பாரு அப்படின்னாங்க. உள்ளே போக பார்த்தா அவ்வளோ பொருள் இருக்குது. எல்லாமே வாங்கணும் போல் இருக்குது. அதுவும் நம்ம 90ஸில் உள்ள இந்த சவு மிட்டாயி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜெல்லி மிட்டாயி, அதுக்கப்புறம் வந்து இந்த பல்லி மிட்டாயின்னு சொல்லுவோம் அது, அதுக்கப்புறம் நிறைய மிட்டாய்ங்களாம் இருந்துச்சு. அல்வா அது இதுன்னு இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன கடையில் வச்சு விற்பாங்கள்ல, அவங்க வந்து இங்கே வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கும் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே தான் தராங்க. அப்படியே வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு வந்தாச்சு. இதுவே வந்து 550 நம்ம தான். நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இருந்துச்சு. இன்னும் வேணுன்னா வாங்கிக்கோங்கன்னாங்க. வேணாம் போதும் இப்போதைக்கு இந்த மாதத்துக்கு இதுதான் சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு தக்காளியெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. சரி அதுவும் வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். அதோட வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஜெரோன் அங்கே இருக்கிறத பார்த்து ஒன்றா பார்த்து இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமான்னா கீ செயின்லாம் இருந்துச்சு. ஆனால் கீ செயின்லாம் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் பீஸெல்லாம் தரமாட்டாங்க. ஹோல்சேல்னால் மொத்தமாக அந்த அந்த அட்டை பாக்ஸே மொத்தமாக வாங்கணும்னு சொல்லுவாங்க போல். அதனால் அதெல்லாம் வேணான்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தக்காளி பழம் வந்து 5 கிலோ 100 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா தக்காளி விலை வந்து 2.5 கிலோ 100 திடீர்னு 4 கிலோ 100 திடீர்னு 3 கிலோ 100 ஒரு ஒரு நிலையான ப்ரைஸில் இல்லை. அதனால் தக்காளி சரி 5 கிலோவோ வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நண்பர்களே, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு காஃபி இல்லைன்னா இருக்க முடியாது. அதனால் காஃபி குடிச்சிட்டு தக்காளியெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து முட்டை சேல்ரி வந்தோடனே வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி தான் போச்சு நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரிசி மூட்டையும் காலி ஆகிடுச்சு, அதனால் அரிசியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.